ஈவினிங் ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்டிக் ரெசிபியை ஒரு நாள் சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபாவுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இது செய்யறதுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற எடுத்துக்கோங்க. அதை பாயில் பண்ணுறது ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டையை எடுத்துட்டு அதை வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு முட்டையும் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். முட்டையும் உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் முட்டையில் இருக்கிற தோலை வந்து உரிச்சிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்கிற தோலையும் உரிச்சிட்டு அதை வந்து தனியாக ஒரு பவுலில் மாற்றிட்டு உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வச்சுட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லியில் கொஞ்சம் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எக் மிக்சருக்கு ஒரு எக்கு 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாயில் பண்ண எக்கை வந்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பிரெட் கம்ஸ்க்கு வந்து ஒரு 4 பிரெட்டை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிட்டு அது மேலே ஒரு ஐஸ் ஸ்டிக் வச்சுட்டு அது மேலே கட் பண்ணி வச்சிருந்த 1/2 எக்கை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு எக் மிக்சர்லையும் பிரெட் கம்ஸ்லையும் வந்து கோட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல ரெஸ்ட் விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து